கதை யாருக்குத்தான் பிடிக்காது? சில கதைகள் கேட்கும்போது மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்று தோன்றும். அப்படிப்பட்ட கதைகளை உயிரோட்டமாக நமக்கு வழங்கும் ஒருவர் இப்போது எழுத்தாளரும் கதை சொல்லியுமான திரு பவா செல்லதுரை அவர்களை கௌரவிக்கும் தருணம். நண்பர்களே, நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த மேடையில் என்னுடைய உரையை நிறைவு செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மாதிரியான நெகிழ்வும் பிரமிப்புமான ஒரு நிமிடத்தில் இருக்கிறேன். எனக்கு இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஜெயகாந்தனுடைய ஞாபகம் வந்தது. அவருக்கு அநேகமாக இன்றைக்குத்தான் பிறந்த நாள். அவர் முன் இரவும் பின் பனியும் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் 2 வயதான சகோதரர்களை பற்றி ஜெயகாந்தன் எழுதுவார். அதில் மூத்த சகோதரருக்கு கண் பார்வையற்றவர். அந்த மூத்த சகோதரர் தன்னால் இந்த உலகத்திற்கு எதுவும் ஆகப் போவதில்லை என்று உணர்ந்து ஒரு நாள் தேசாந்திரியாக போய்விடலாம் என்று புறப்பட்டு போவார். ஆனால் வழியில் அவருடைய தம்பி அவரை வழிமறித்து அவருடைய காலில் விழுந்து, நாங்கள் எல்லாம் இருக்கும்போது நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமானா வீட்டுக்கு வா என்று கூட்டின்னு போய் அவர் வீட்டில் வைத்து பராமரிப்பார். ஆனால் அந்த இளைய சகோதரருக்கு ஒரே ஒரு பழக்கம் இருக்கும். அவர் எப்பொழுதாவது பீடி பிடிப்பார். தன் அண்ணனுக்கு தெரியாமல் ரொம்ப தூரம் போய் மறைவாய் நின்று அந்த பீடியை அவர் பிடிப்பார். ஒரு நாள் அவருடைய பையன் கேட்பான், ஏன்பா பெரியப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாத, நீ ஏன் அவ்வளோ தூரத்துல போய் மறைஞ்சு நின்று பீடி பிடிக்கிற என்று கேட்பான். அப்பொழுது அந்த சிறிய கோனார் சொல்வார், பெரியப்பாவுக்கு கண்ணு தெரியாது, ஆனா எனக்கு கண்ணு தெரியுமே என்று சொல்வார். அந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில், நான் படித்த கதைகளில் ஜெயகாந்தன் சொல்வது மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் என்று சொல்லுவார். இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மனிதனுக்கு ஒரே நியாயம் இல்லை. ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கிறது. அவர் சொல்லுவார், அண்ணனுக்கு கண்ணு தெரியலன்னா நான் எனக்கு கண்ணு தெரியுதே என்று சொல்லுவார். அதே மாதிரி நண்பர்களே, இந்த ஹால், நான் இங்கிலாந்தில் லிவர்பூல் என்கிற ஒரு நகரத்தில், ஒரு அழகான நதிக்கரை நகரத்தில் இதே மாதிரியான இதே செட்டப்பில் உள்ள ஒரு ஹாலில் பேசினேன். அந்த அப்பொழுது வராத ஒரு பரவசம், என் மகள் கோமதி, என்னுடைய நண்பன் தியாகு, எல்லோரும் இவ்வளவு பெரிய சாதனைகளை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற இந்த தருணத்தில் எனக்கு வருகிறது. நான் உங்களோடு இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு தமிழில் ரொம்பவும் பிடித்தமான எழுத்தாளர்கள் ஒருவர் சுந்தரராமசாமி. அவர் விகாசம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். கோமதி மாதிரி, தியாகு மாதிரி நண்பர்கள் அந்த கதையை கூட நீங்கள் பிரெய்லியில் போட்டு எல்லோரும் வாசிக்க தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் படித்து ஒரு கண் பார்வையற்றவரை பற்றியான மிக மிக இதுவரையிலும் தமிழில் யாரும் எழுதாத ஒரு கதையை சுந்தரராமசாமி இந்த விகாசத்தில் எழுதியிருப்பார். அந்த கதை, நாகர்கோயிலில் ஒரு புகழ்பெற்ற ஜவுளி கடை இருக்கும். அந்த ஜவுளி கடையில் ராவுத்தர் பாய் என்று ஒரு பாய் வேலை பார்ப்பார். அவர் கண் பார்வையற்றவர். ஆனால் ராவுத்தர் பாய் தான் அந்த கடையினுடைய எல்லாமுமாக இருப்பார். பேருக்குத்தான் முதலாளி இருப்பார். அந்த கடையினுடைய A to Z எல்லாமே ராவுத்தர் பாய் கையில் தான் இருக்கும். ஆனால் அவருக்கு கண் பார்வை தெரியாது. அதனால் என்ன, அந்த கடையை திறப்பது முதல், அந்த கடையில் எந்த இடத்தில் எந்த புத்தகம் எந்த இடத்தில் எந்த துணிகள் அடுக்கி எல்லாமே ராவுத்தர் பாய்க்கு தெரியும். அதனால் அவருக்கு இயல்பாகவே வருகிற ஒரு பெருமிதம் இருப்பதாக அந்த முதலாளி நினைத்துக் கொள்வார். அவருக்கு அப்படி இருக்காது. ஆனால் அந்த முதலாளி, நம்மளை விடவும் இவன் இந்த கடையில எல்லாமே தெரிஞ்சவனா இருக்கிறானே என்கிற ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறானே என்கிற ஒரு சின்ன கோபம் அவருக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதனால் அவர் தன்னந்தனியாக புலம்பிக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் கடவுளே, உன் திமிரெல்லாம், உன் கொட்டத்தெல்லாம் அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான் பார்பாய் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு முறை
அந்த கடையின் முதலாளி பம்பாய்க்கு பர்ச்சேஸுக்கு போய் வருகிற போது, காலையில நாகர்கோயிலில் ஒரு ரயிலில் வந்து இறங்கி வீட்டுக்கு போகிற போது, எல்லோரும் பார்க்கிற மாதிரி ஒரு சின்ன கருவியை கையில் எடுத்துக்கொண்டு போவார். யாருமே அதை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். வீட்ல போய் வீட்ல இருக்கிறவங்கலாம் எழுப்பி சுத்தி உட்கார வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, இந்த ராவுத்தர் பாய் கொழுப்பை அடக்கிறதுக்கு கடவுள் ஒரு நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு, இன்னைக்கு கொடுத்துட்டான் என்று சொல்லுவார். தூக்க கலக்கத்தில் அந்த கடை ஓனர் அம்மாவுக்கு, கடை பையனுக்கு எதுவுமே புரியாது. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியலையே என்னவாங்க. இப்போ ஒரு சின்னாளப்பட்டி சேலை ரூ. 382. 8 சின்னாளப்பட்டி சேலை என்ன விலை என்று அந்த ஐயர் கேட்பார். அந்த அந்த ஓனர் கேட்பார். உடனே அந்த அம்மா சொல்லும், அப்பாவியா சொல்லும், எங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும், ராவுத்தர் பாய்க்கு தான் தெரியும் என்று சொல்லும். அவன் பேரை சொல்லாதடி, அவன் திமிர அடக்கிறதுக்கு தான் கடவுள் இந்த கருவியை கொடுத்துக்கிறான், இப்ப பாரு என்று 8 × 388 என்று போட்டு ஒரு ஆன்சர் வரும். இதுக்கு பேர் தான் கால்குலேட்டர். இந்த ராவுத்தர் பாயினுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு கடவுளா பார்த்து கண்டுபிடிச்ச கருவி இது என்று சொல்லுவார். உடனே மறுபடியும் அந்த ஐயரம்மா ரொம்ப அப்பாவியாக சொல்லும், ஏங்க ராவுத்தர் பாய் மூளையை இந்த மிஷின்ல அடக்கி வச்ச கடவுளுக்கு நன்றி என்று சொல்லும். அவன் பேரை சொல்லாத என்று மறுபடியும் சொல்வார்கள். நண்பர்களே, ஒரு ரம்ஜான் பண்டிகை வரும். ராவுத்தர் பாய் சந்தோஷமாக போய் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஜவுளி கடையில் துணி எடுத்துட்டு என் கணக்குல பைத்துல எழுதிக்கோ என்று சொல்வார். எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற அந்த முதலாளி சொல்வார், அது எப்படி, கடை ஓனர் நான், நீயே துணியெல்லாம் எடுத்துட்டு என் பைத்துல எழுத சொல்ற, அதெல்லாம் கடன் கொடுக்க முடியாது, நீ வேலை செய்யறதுக்கு சம்பளம் வாங்கிக்கிறல்ல என்று சொல்வார். அவர் பயங்கர ஆச்சரியமாகிட்டு, நான் போய் ரம்ஜானுக்கு பக்கத்து கடையிலையா துணி எடுக்க முடியும், என் கடையில் தானே எடுக்க முடியும், உன் கடை இல்லையா இது, என் கடை, நான் முதல் போட்டது என்று சொல்வார். இப்படி அவர்களுக்குள்ளாக ஒரு சின்ன பிரச்சனை வந்து அடுத்த நாள் காலையிலிருந்து பாய் கடைக்கு வரமாட்டார். இப்பொழுது பாய் கடைக்கு வரல என்றவுடன் கையில தான் கால்குலேட்டர் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் என்று ஐயர் போய் கடையை திறந்து நடத்துவார். அன்னைக்கு கடையில கரண்ட் கட்டா இருக்கும். அவர் ஏண்டா கரண்ட் இல்லை என்று கேட்பார். உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்லுவான், இன்னைக்கு 17 தேதி 15ஆம் தேதி பில் கட்டலன்னா கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க என்று சொல்லுவாங்க. பில் கட்டலன்னு ஏன் சொல்லல, அதான் ராவுத்தர் பாய் இல்லையே என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அதே மாதிரி ஒரு கல்யாண கோஷ்டி வந்து ஒரு நாள் துணி எடுக்க வருவார்கள். அவங்க சொல்றாங்க, கோடி வேஷ்டி வந்து அந்த 3வது ரேக்ல 12 வேட்டி வேணும் என்று கேட்பார்கள். ஒரு பையன் ஏறி பார்த்துட்டு 3 வேட்டி தான் இருக்குது, 12 வேட்டி இல்லைன்னு பதில் சொல்லுவான். உடனே ராவுத்தர் பாய் சொல்லுவார், ஐயர் வீட்டு முதல்ல சாப்பிட்டு போலான்னு வந்தியாடா, 18 வேட்டிக்குது, அதுல 12 எடு என்று சொல்லுவார். அவன் ஒரு குதிரை ஏறி பார்த்தா கரெக்டா 18 வேட்டி இருக்கும். அந்த கடையில் எந்த மூலையில் என்ன துணி இருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப கால்குலேட்டர் வந்த திமிரில் அந்த கடையின் முதலாளி, நீ எதுவும் செய்ய வேணாம், எல்லாமே நாங்க பார்த்துக்கிறோம், ஒரு ஸ்டூல் போட்டு உட்காரு என்று உட்கார வைத்து விடுவார்கள். அவருக்கு ரொம்ப அவமானமாக, அவரை ரொம்ப அவமானப்படுத்தி விட்டதாக அந்த கடையின் முதலாளி நினைப்பார். ஆனால் அவர் எல்லாத்தையும் உட்கார்ந்து கவனித்து கொண்டு கிட்டத்தட்ட அந்த கடையை அவரே தான் இயக்குவார். கடைசியாக அந்த கதையை சுந்தரராமசாமி இப்படி முடிப்பார். கோமதி என்று ஒரு பெண் இருப்பாள், அவள் தான் அவரை, இதே கோமதி தான், அந்த கோமதி தான் நம்மில் பல பேரை வழிநடத்துகிற மாதிரி அந்த ராவுத்தர் பாயை டெய்லி போய் வீட்டில் விட்டு விட்டு வருவார். இந்த கோமதி ஒரு நாள் இரவு அவரை கூட்டின்னு போகும்போது சொல்லுவார், தாத்தா உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்குது தாத்தா என்று சொல்லுவார். ஏண்டா என்று அவர் கேட்பார். இல்ல, ஒரு காலத்துல இந்த கடையில எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்த, இந்த கால்குலேட்டர்னு ஒரு சனியை வந்துட்ட பிறகு உன்னை இப்படி சாதாரண குமஸ்தா ஆகிட்டாங்களே தாத்தா என்று சொல்லுவார். அதற்கு ராவுத்தர் பாய் சொல்லுவார், சே, நான் அப்பதான் குமஸ்தாவா இருந்தேன், இந்த கால்குலேட்டர் வந்த பிறகுதான் ஜெனரல் மேனேஜர் ஆகியிருக்கிறேன் என்று அந்த கதையை முடிப்பார். நண்பர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு மிஷின் வரலாம், எவ்வளவு இயந்திரங்கள் வரலாம், ஆனால் மனிதன் தான் எல்லாவற்றையும் விட மகத்தானவனாக இருக்கிறான். அந்த மனிதனுக்கு ஒரு பார்வை இல்லாதவனாக இருக்கலாம், உடல் ஊனமுற்றவனாக இருக்கலாம், ஆனால் அதனால் எதுவுமே குறைந்து விடாது என்பதைத்தான் மகாகவி பாரதியின் பாடல்களில் ஒரு வரியை எடுத்து
காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்கிற இந்த அற்புதமான கவித்துவமான வரியே இந்த நிகழ்ச்சியின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது. நான் பெற்றெடுக்காத என்னுடைய மகள் கோமதி, என்னுடைய நண்பன் தியாகு முதலியவர்களின் இந்த முன்னெடுப்புக்கு முன்னால் நான் தலைகுனிந்து நிற்கிறேன். நன்றி.